வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செங்கோட்டையனை அமித்ஷா ஏவினாரா? கூட்டணி ஆட்சிக்கு அடிபணிய வைக்கும் முயற்சியா? திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. 2026ஆம் ஆண்டில் நடைபெற உள்ள தமிழக சட்டசபை தேர்தலை முன்னிட்டு மாநில அரசியல் சூழல் சூடுபிடித்துள்ளது. திமுக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட முக்கிய அரசியல் கட்சிகள் தங்களது தேர்தல் பணிகளை தீவிரமாக செய்து வருகின்ற நிலையில் கூட்டணி கொள்கையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதலில் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் இருந்து பன்னீர்செல்வம் விலகினார். அவர் அடுத்ததாக எவ்வாறு நகர்வார் என்பது தமிழக அரசியலில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவிலிருந்து பிரிந்து தனித்துவமாக செயல்பட்டு வரும் ஓபிஎஸ் புதிய கட்சி அமைத்தும் தேர்தலில் பங்கேற்பாரா அல்லது வேறு கூட்டணியில் இணைய போகிறாரா என்பது குறித்து பல்வேறு ஊடகங்கள் எழுந்துள்ளது ஊகங்கள். இதனைத் தொடர்ந்து அண்மையில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பாஜக கூட்டணியை விட்டு வெளியேறுவதாக அறிவித்தது அரசியல் நிலையை மேலும் சிக்கலாக்கியுள்ளது. தினகரனின் இந்த முடிவு குறிப்பாக அதிமுகவுக்கு அதன் தலைவரான எடப்பாடி பழனிசாமிக்கும் புதிய சவாலாக அமைந்துள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். ஏனெனில் அமமுக வாக்குகள் பிரிந்து செல்லும் சூழலில் அதிக வாக்கு வங்கி பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. இந்த நிலையில் செங்கோட்டையன் தலைமையில் அதிமுகவின் மூத்த தலைவர்கள் மீண்டும் அனைவரும் அதிமுகவில் இணைய வேண்டும் என கூறி அழைப்பையும் குறிப்பிட்ட காலக்கெடு விதிப்பையும் அறிவித்துள்ளார். இது தேர்தலை முன்னிட்டு அதிமுக வலுவான அமைப்பாக உருவெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் எடுத்த முடிவு என சொல்லப்படுகிறது. ஆனால் ஓபிஎஸ் மற்றும் தினகரன் ஆகியோர் அதிமுகவுடன் மீண்டும் இணைய வாய்ப்பு குறைவு என பலரும் கருதுகின்றனர். இந்த அரசியல் குழப்பங்களில் பின்னிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் தந்திரங்கள் காரணமாகவே இந்த நிலைமை உருவாகியுள்ளதாக சிலர் விமர்சிக்கின்றனர். அதிமுகவுடன் கூட்டணி பேரத்தை வலுப்படுத்தும் நோக்கில் பாஜக தன்னுடைய அரசியல் நிலையை பலப்படுத்துவதற்காகவே இத்தகைய சூழலை அமித்ஷா உருவாக்கி வருவதாக குற்றச்சாட்டுக்கள் எழுந்தன. அதிமுகவுக்கு எதிரான ஒரு வலுவான அணி உருவானால் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அரசியல் பாஜகவுடன் உடன்படுவார் என்ற நம்பிக்கையுடன் பாஜக செயல்பட்டு உள்ளது எனவும் கூறப்படுகிறது. இதனால் தேர்தல் முன்னிட்டு தமிழகத்தில் அதிமுக பாஜக உறவில் புதிய மாற்றங்கள் உருவாகும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது. அதிமுக தனித்து செல்வதா அல்லது பாஜகவுடன் பேரம் பேசி மீண்டும் வலுவான கூட்டணியை அமைப்பதா என்பதில் அடுத்த சில வாரங்களில் தெளிவு கிடைக்கும் என அரசியல் வட்டாரங்கள் கருதுகின்றன. 2026 தேர்தலை முன்னிட்டு அதிமுக, பாஜக, அமமுக, ஓபிஎஸ் அணிகள் ஆகியவற்றின் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் மாநில அரசியல் களத்தில் முக்கிய திருப்பங்களை ஏற்படுத்தும் நிலையில் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு சூழ்ந்துள்ளது. இந்த ஒரு தகவல் தற்போது பேசும் பொருளாகவும் மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.